கண்களை மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போம். வல்லமை உள்ள இறைவா, எங்களை திடப்படுத்துகிறவரே, எங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பவரே, நாங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில் போராடினாலும் சவால்களை சந்தித்தாலும் மீண்டும் மீண்டும் தவறி விடுகிறோம், சோர்ந்து போகிறோம், உடைந்து போகிறோம். என்னடா வாழ்க்கை இது என்று சலித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் அன்பின் தெய்வமே, இந்த தெய்வீக ஆலயத்திற்குள் நுழையும் போது, தெய்வீக திருப்பலியில் பங்கெடுக்கும் போது ஒரு விதமான மன ஆறுதல், மன நிம்மதி, எதையும் எதிர்த்து போராடக்கூடிய மன உறுதியை, நேர்மையான நேர்மறை எண்ணங்களை, சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்ளுகிற மனதிடம். ஆம் அன்பின் அப்பா, இதோ எத்தகைய சூழ்நிலையில் நான் இருந்தாலும் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நான் உம்மை நோக்கி கூக்குரல் எழுப்பி வேண்டி மன்றாடி செபிக்கும் போது என் மீது மனமிறங்கும், என் குரலுக்கு செவிசாய்த்தருளும். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. தந்தையே, இதோ இன்றைய இறை வார்த்தைகளின் வழியாக சுற்றிலும் திகில், எங்கு பார்த்தாலும் கொள்வதற்கான சூழ்நிலை, சூழ்ச்சிகள், சதித்திட்டங்கள் என சூழ்ந்திருக்க ஆண்டவரே, இறைவாக்கினர் எரேமியாவுக்கு வந்த சோதனையைப் போல இன்றைக்கு அதே சோதனைக்குள் உள்ளாகி கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். எங்கள் குடும்பம் இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கிறது. ஆனால் யாரிடம் நாங்கள் போவோம் இறைவா? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்கிற பேதுருவின் வார்த்தைகளுக்கு இணங்க எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம் திருக்கரங்களில் சரணாகதி ஆக்குகிறோம். உம் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமக்குரிய அன்பர்களாக நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களை திடப்படுத்தும், எங்களுக்கு உறுதி ஊட்டும், எங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை மிகுதியாக்கும். இந்த ஜெபங்களை உம் திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து உமது நிறைவான அருளுக்காக, ஆசீருக்காக, இரக்கத்திற்காக, மன்னிப்பிற்காக, அன்பிற்காக வேண்டி நிற்கிற உம் அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.